இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பக்கத்தில் சொல்லுங்கள், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நிஜமா? ஆல்ரைட், பார்ப்போம். Alright, let's sing 2 stanzas of that. Thank you. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா, உலகமே பின்னா, சிலுவையே முன்னா, உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். தலைக்கு மேல ஒரு கொட்டு. 1 2. உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று, உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் கொடுத்து விட்டே. உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். கடைசியா ஒரு முறை கையை தட்டோமா? வேதனை, நெருக்கம், மின்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காது. கையில் தட்டி வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ, வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. கையை தட்டி கடைசியாக, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், நாங்க திரும்பி பார்க்க மாட்டேன். நல்லா கையை தட்டி பலத்த ஒரு அல்லேலூயா. ஆமென். ஸோ நாளைக்கு நம்முடைய கம்யூனியன் 5 சர்வீஸ்லேயும் திருமேஜையும் வார்த்தைகளும் இருக்குது. கிருபையின் ஆழமான சத்தியங்களை எளிமையாய் புரியும் அளவிற்கு பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். திரண்டு வாரீர், மழை திரளாமல் இருப்பதாக. காட் இஸ் குட். இன்னிலிருந்து சில வாரங்கள் தொடர்ச்சியாக உங்கள் கூட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கிறிஸ்மஸ் இஸ் ஃபாஸ்ட் கம்மிங். பட் இந்த சீசனில், இந்த நேரத்தில்
ஆண்டவர் இயேசு கிட்ட வரும்போது, அல்லது ஆண்டவர் இயேசு என்னை மாற்றினார் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஜீசஸ் சேஞ்ச்டு மீ. அதுக்கு முன்னாடி வேற மாதிரி தான் இருந்தோம். என்னைக்கு அவர் என்னை அழைச்சாரோ என் வாழ்க்கை மாறி இருக்கு அப்படின்றவங்களுக்கு அடுத்த 20 வாரம் ஓகே தொடர்ந்து பேசலாம் அப்படின்னு. For the next few weeks, let us explore how Jesus has changed us, how he changes us, எப்படி நம்மை மாற்றுகிறார் அப்படின்றத நம்ம கற்றுக்கணும். நிறைய வாரங்கள் பேசுவோம். நடுவில் நமக்கு அட்வென்ட் சீசன் வேறு வருது. ஆண்டவருடைய மிஷன், ஆண்டவர் இயேசுவனுடைய ஊழியமே மனிதர்களை மாற்றுவது தான், மறுரூபம் செய்வது, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவது, வாழ்க்கைகளை திருப்பி போடுகிறார். ஒன்றுமில்லாத ஒரு மனுஷனை கூட திருப்பி வாழ வச்சு அழகு பார்ப்பார். ஸோ எப்படியெல்லாம் அதை அவர் செய்கிறார் அப்படின்றத சில வாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கூட பேசுகிறேன். ஸோ நல்ல தாய் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு கொடுப்பது வழக்கம். இயேசுவின் ஊழியம் இருந்ததும் இப்பொழுது இருப்பதும் நம்மை மாறுதல், மறுரூபம் அடைய செய்கிற, சேஞ்ச் பண்ணுகிற ஊழியம். He wants to bring a great change in our life. நம்ம வாழ்க்கையை அவர் மாற்ற விரும்புகிறார். இயேசு மனிதர்களை மாற்றுகிறார். லூக்கா சுவிசேஷத்தில் அவருடைய மிஷனை சொல்கிறாரு. ஜஸ்ட் வாசித்து விடுகிறேன். 4ஆம் அதிகாரத்தின் 18 நினைக்கிறேன். அவருடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். He tells us the kind of situations he transforms. அவர் மாற்றக்கூடிய விஷயங்களை அவர் சொல்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடர்களுக்கு அப்படி இதுதான் நான் இதெல்லாம் மாற்றுறதுக்கு தான் வந்தேன்றார். ஸோ அவருடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. நம்ம பின்பு அதை தியானிப்போம். ஸோ இயேசு கிறிஸ்துவை தேவாலயத்தில் நம்ம குழந்தை பிரதிஷ்டை செய்யும்போது தாயும் தகப்பனை நிற்க வச்சு அந்த குழந்தையை பார்த்து நம்ம வார்த்தைகளை சொல்லும் ஒரு வழக்கத்தில் நியூ லைஃப் சர்ச் ரொம்ப விசேஷம். ஆல்ரைட், நிறைய நூற்றுக்கணக்கான என்பது ஆயிரங்களான குழந்தைகளை இந்த 30-35 வருஷத்தில் நம்ம பிரதிஷ்டை செய்து கொண்டே தான். எவ்ரி வீக் வி ஆர் டெடிகேட்டிங் சில்ட்ரன், எவ்ரி வீக் மேரேஜ் இங்கே நடந்துகிட்டே இருக்குது. அது ஒரு ஆச்சரியம் எனக்கு. இயேசுவை தேவாலயத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காக கொண்டு போகும்போது சிமியோன் என்ற மூத்தவர், வயதானவர் இப்படி ஜெபம் பண்ணாராம். இயேசுவை, இஸ்ரவேலினுடைய ஆறுதலை நான் காணும் வரைக்கும், until I see the consolation of Israel, I should not die, நான் சாகக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணார். இப்போது இயேசுவின் தாயார் இயேசுவை ஆலயத்தில் கொண்டு போய் அங்கே அவரை காமிக்கிறாரு. இயேசுவின் தாயை பார்த்து சிமியோன் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் கையில் பிடிச்சிருக்கீங்களே ஒரு குழந்தை, அந்த இயேசு, ஆமேன். அவரால் சிலர் எழுவார்கள், சிலர் விழுவார்கள். இன்னொரு வார்த்தை, some will rise, some will fall அப்படின்னு சொன்னார். இன் அதர் வேர்ட்ஸ் மாற்றி சொன்னால், கிறிஸ்துவண்டை வந்தீங்கன்னா சாதாரண உங்களை அவர் உயர்த்திடுவார், ஏரோது போன்றவர்களை இறக்கிடுவார். இயேசுவின் ஊழியத்தினுடைய சிறப்பது. He lifts people, he put down people. ஆமென். ஸோ நீங்கள் ரொம்ப ஹையாக ஏரோது மாதிரி இருந்தீங்கன்னா அவர் கீழே கொண்டு வருவாராம். ஆனால் கீழே இருக்கும் பாருங்கள், நீங்கள் கடவுள் உங்களை மேலே கொண்டு வரும். எல்லாம் தெரியும்னு நினச்சிங்கன்னா உங்களை கீழே கொண்டு வந்துடுவார். எனக்கு தெரியாதுப்பான்னு சொன்னீங்கன்னா உங்களை வாழ வச்சிருவார். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அந்த வார்த்தையை சிமியோன் இயேசுவின் தாயாரை பார்த்து இயேசுவை பிரதிஷ்டை செய்ய கொண்டு வரும்போது சொன்னார். ஸோ when you come to Jesus, இயேசுவின் அண்டை நீங்கள் நிஜமாக வந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. Something will change about you based on how you position your life before him. அவருக்கு முன்னாடி நீங்கள் உங்களை எந்த அளவிற்கு நிற்க வைக்கிறீங்களோ அதற்கேற்ற மாற்றங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துவார். இந்த 6-7 வாரங்கள் பேசும்போது நம்புகிறேன் உங்களை குறித்த சில விஷயங்கள் எல்லாம் கடவுள் மாற்றத்தை கொண்டு வரும். Something about you, my Jesus will change. One mark of every Christian, கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும்
மாற்றத்தின் சாட்சிகள் கண்டிப்பாக இருக்கணும். பக்கத்து என்னையும் மாற்றினாருங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொல்வதை நம்ம கேட்டிருக்கிறோம். இயேசு அண்டை வந்தேன், என்னை மாற்றிட்டார், என்னை மறுரூபம் அடைய செஞ்சார். ஆமேன். இயேசு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இருந்த மாதிரியே நீங்கள் இருக்க கூடாதுன்றதை விட முடியாது. அவர் உங்களை மாற்றிடுவார். ஆமேன். அப்படியே ட்ராமாட்டிக்காக அப்படின்னு இல்லை, பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மறுரூபத்தை இயேசு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கொண்டு வருவார். முதலாவது இப்படி அந்த வேர்டு டிரான்ஸ்ஃபார்ம் என்ற வேர்டு தான் மறுரூபத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ஆங்கில வார்த்தை பைபிளில். கிரேக்க வார்த்தை மெட்டமார்ஃபோ அப்படின்ற வார்த்தை. இந்த மெட்டமார்ஃபோவில் தான் மெட்டமார்ஃபோசிஸ் அப்படின்னு வார்த்தை வந்துச்சு. நம்ம பட்டர்ஃப்ளை பற்றிலாம் நிறைய படிச்சிருக்கோம். திரும்பியும் உங்களை பயாலஜி கிளாஸ்க்கு கொண்டு போக நான் விரும்பலை. ஸோ சேஞ்ச் இன்டு another ஃபார்ம், இன்னொரு ரூபத்தில் கடவுள் நம்மை மாற்றுகிறார் என்பது அர்த்தம். ஆமேன். ஸோ கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் காணக்கூடிய அளவிற்கு, பிறர் ருசிக்கிற அளவிற்கு, பிறர் உங்களை பார்த்து சொல்லும் அளவிற்கு மாற்றங்களை இயேசு அண்டை வந்தால் அவர் ஏற்படுத்துவார். ஆண்டவர் உங்களை தொட்டாலும், ஆண்டவர் உங்கள் கிட்ட வந்தாலும், அவருடைய வார்த்தையாலும் உங்களை மாற்றிட்டே இருப்பார். இயேசு கிட்ட வந்ததுக்கப்புறம் இருந்த மாதிரியே இருக்கீங்கன்னா நீங்கள் வரலன்னு அர்த்தம். வந்தவங்கெல்லாம் மாறுவாங்க. ஆமேன். ஸோ மாற்றங்களை காண வேண்டும். அந்த மாற்றங்கள் வரும் காலங்களில் எல்லோரும் பார்க்கத்தக்கதாக, உங்களை பற்றி நீங்கள் சொல்வதை விட பிறர் உங்களை குறித்து சொல்லும் அளவிற்கு நீங்கள் மாற்றத்தை உணர்வீர்கள். ஸோ இன்றைக்கு இதை நிலைநாட்டுவதற்கு, இந்த பைபிள் ஸ்டடியில் இந்த வார்த்தைகளை நிலைநாட்டுவதற்கு, இந்த மாற்றம் என்ற வார்த்தைக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கு மத்தேயு சுவிசேஷம், The Gospel according to Matthew 4:18 and 19, 4ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை நான் வாசிக்கிறேன். This is the first call of Jesus. இயேசு யாரையாவது என் அண்டை வான்னு அழைச்ச முதல் அழைப்பு தான் நம்ம படிக்கிறோம். And Jesus walking by the sea of Galilee saw two brothers, Simon called Peter and Andrew his brother, casting a net into the sea, for they were fishermen. Then he said to them, "Follow me, and I will make you fishers of men." தமிழில் சீக்கிரம் படிச்சலாம். இயேசு கலிலியா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரர்களாகிய பேதுருவையும் சீமோன் என்னும் அவருடைய சகோதரர் அந்திரியாவையும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். ரொம்ப ஆழமான வார்த்தைகள். ஃபாலோ மீ, இதுதான் முதல் அழைப்பு. ஃபாலோ மீ and I will make you fishers of men. என்னை பின்பற்றி வா, என் பின்னாடி வா, உங்களை மனிதர்களை பிடிக்கும் மனிதர்களாய் மாற்றுவேன். சீஷர்களை அழைக்கும் அழைப்பினுடைய முதல் அழைப்பு. ஆமேன். ஸோ ஆண்டவர் அந்திரியோவையும் பேதுருவையும் அழைக்கிறார். இயேசுவின் வார்த்தையை மட்டும் சிம்பிளாக இன்னைக்கு விளக்கிட்டு தொடர்ந்துள்ள வாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆழம் போவோம். லெட்ஸ் லுக் அட் த வேர்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ். இயேசு பயன்படுத்தின வார்த்தை பேதுருவுக்கும் ஆந்திரியோவுக்கும் சொன்னாலும் அந்த வார்த்தை இன்னைக்கும் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார் என்பதுதான் நான் நம்புகிறேன். 2 important statements that Jesus makes in his first call to Peter and to Andrew. பேதுருவுக்கும் அந்திரேவுக்கும் கர்த்தர் அழைச்ச அழைப்பினுடைய முதல் அழைப்பினுடைய 2 வார்த்தைகளை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். நம்பர் 1 இப்படி சொன்னார், ஃபாலோ மீ. இங்கிலீஷில் என்னை ஃபாலோ மீ, தமிழில் என்னை பின்பற்றி வா. எல்லாரும் சொல்லுங்க, என்னை பின்பற்றி வா அப்படின்னு. அவங்க பின்னாடி இங்கே போயிடாதீங்க. இயேசு சொன்னார். வாட் டஸ் ஹி மீன்? இங்கே ஒரு பெரிய ஆழமே இருப்பதை கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஃபாலோ மீ. வாட் டஸ் ஃபாலோ மீ மீன்? என்னை பின்பற்றி வான்னு இயேசு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இதை நீங்கள் ஒழுங்காக கேட்கணும் இன்னைக்கு. ஏன்னா அப்படி தான் நீங்கள் வாழணும். நிறைய விஷயங்களை திறந்து பேச வேண்டிய ஒரு வார்த்தை தான் ஃபாலோ மீ. பட் சில காரணங்களை கருதி உங்களை எந்த விதத்திலும் காயப்படுத்தாமல் சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கிறேன். வாட் டஸ் ஃபாலோ மீ மீன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஆக்சுவலாக கம் அலாங் அண்ட் லேர்ன் ஃப்ரம் மீ.
என் பக்கமாய் வந்து என்னிடத்தில் கற்றுக்கொள் அப்படின்றார். What does follow me mean? He says, come along and learn from me. நீங்க ஒருவரை பின்பற்றீங்கன்னா அவர்கிட்ட ஏதாவது கத்துக்கணுங்க. No, Jesus says, follow me. அந்த வேர்டின் அர்த்தம் என் பக்கமாக வந்து என்னிடத்தில் என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்கள். Come and learn from me. Not just walking after me or just following me. Come in the days of இயேசுவினுடைய காலத்துல ஒரு ஃபாலோவர், ஒரு ரபி பின்னாடி போறாருன்னு என்ன அர்த்தம்னா, அவர் பின்னாடி போவது மட்டுமல்ல, அவர் கற்றுக்கிறார்னு அர்த்தம். The rabbi is teaching him. So ஆண்டவர் என் பின்னாடி வா, நீ வரும்போது என்கிட்ட வந்து என் பக்கமாய் நின்று என் கூட இருந்து நான் உனக்கு கற்றுக்கொள் தருவதை நீ என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். A follower is someone who learns from a rabbi. Amen. ஒரு போதகர் கிட்ட, ஒரு ரபி கிட்ட கற்றுக்கொள்வது தான் பின்பற்றுவது. ஆமென். சும்மா பின்பற்றுவதல்ல, பட் லேர்னிங் ஃப்ரம் ஹிம். கம் அலாங், கம் அலாங், என் பக்கமா வா, என்கிட்ட வந்து கற்றுக்கோ அப்படின்றார். ஆமென். ஸோ என் பக்கமா வந்து என்கிட்ட கற்றுக்கிறீங்கன்னா நீங்க வரும்போது இருந்த மாதிரி வந்த பின்னாடி இருக்க முடியாது. ஏன்னா நான் உங்களை திருத்திட்டே இருப்பேன், நான் உங்களை மாத்திட்டே இருப்பேன், மாற்றங்களை காண்கிறீர்கள். ஆமென். ஸோ என்ன சொல்றார், என்னை பின்பற்றி வா. இப்போ நான் இங்கே நிற்கிறேன், அங்கே இருக்கிற ஒரு ஐயா என்னை கூப்பிட்டு, கோஷி என்னை பின்பற்றி வா, எல்லாம் எழுந்து வா அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்களேன். நான் அங்கே போகணுன்னா நான் என்ன செய்யணும், போகணும். ஆனால் இந்த இடத்த விடணும். நீங்கள் புரிஞ்சுக்கவே இல்லை, ரொம்ப ஆழமானது அது. அவர் என் பின்பற்றி வா அப்படின்னா நான் இங்கேருந்து அவரை சந்திக்க போகிறேன், அவர் பின்னாடி போகிறேன்னா நான் இருக்கிற இந்த இடத்த என்ன செய்யணும், விடணும். இங்கே நின்றுக்கிட்டு நான் வந்துடுறையா, நான் வந்துடுறையா அப்படின்னா இயேசுடா, follow me, come after me, come along me, learn from me. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம அதை செய்யணும். ஆமென். So when he says follow me, என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாருன்னா, to move from something, ஒன்றை விட்டு நகர்ந்து இன்னொன்றுக்கு நீங்க போறீங்க. உண்மையா இயேசு கிட்ட வரீங்கன்னா நீங்க சிலதெல்லாம் விட்டுட்டு நீங்க அவர் பின்னாடி வரீங்க. நீங்க இருந்த இடத்தை விட்டுட்டு அவர் நீங்க யாராக உங்களை மாற்ற நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு நீங்க நகருகிறீர்கள் என்றார். இருக்கீங்களாங்க? நீங்க என்ன, நீங்க 1000 நினைக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு பிலாசபி இருக்கலாம், உங்களுக்குன்னு வாழ்க்கைக்கு ஒரு தத்துவம் இருக்கலாம், நீங்களே ஒரு ரபியா இருக்கலாம். ஆனா இயேசுவின் பின்னாடி நீங்க வரணும்னா நீங்க இருக்கிற இடத்துல இருந்துட்டு வர முடியாது, நீங்க விட்டுட்டு தான் வரணும். இருக்கலாம், என் மொழி இருக்கலாம், எனக்கு ஒரு அடையாளம் இருக்கலாம், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா என் பின்னாடி வான்னு சொல்லிட்டார்னா இதெல்லாம் முக்கியம். என் மொழி அல்ல முக்கியம், என் ஊரல்ல முக்கியம், நான் வந்த என்னுடைய குலம் கோத்திரம் அல்ல முக்கியம். இயேசு எனக்கு என்ன சொல்றாரோ, அவர் என்னை யாராக மாற்ற விரும்புகிறாரோ அதுதான் முக்கியம். கிறிஸ்தவர்களே நல்லா கேளுங்க, நான் இந்தியன்னு வைங்களேன், என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இந்தியன்னஸே விட்டுணுமா, விட்டுட்டு என் பின்னாடி நீங்க வந்து உங்க பிலாசபியை களைஞ்சிட்டு நான் உங்களுக்கு கற்றுத்தருகிற என்னுடைய பாடங்களை கற்றுக்கொண்டு என் சீஷர்களா இருக்க என் பின்னே வா. கிறிஸ்தவர்களை, Christianity is not just being something and just being happy and going to church and having dancing in church. That is all good things, we will also do that. But following Christ is living your philosophy, living everything and following Jesus. போகும்போது உங்களுக்கு போக போக நீங்க நல்லா புரிஞ்சுப்பீங்க. ஆமென். They have not moved from where they are to where Jesus wants to make you. உன்னை யாராக மாற்றி அவர் அழகு பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அந்த நிலைக்கு இன்னும் நிறைய பேர் மாறாமல் இருந்த தத்துவத்தில் இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவதாக சொல்லுகிறீர்கள். If you are going to follow Jesus, இயேசுவை நீங்க பின்பற்றீங்கன்னா ஒரு மூமெண்ட் கண்டிப்பா இருக்கணும். இதை விட்டு தான் நீங்க அங்க போகணும். இருக்கீங்களா? You have to leave something behind. சிலர்லாம் விட்டு தான் ஆகணும். சோகமான செய்தி இது. ஆமென். ஹல்லேலூயா.
நான் இதுவரையும் நம்பினதெல்லாம் விட்டுட்டு இனி அவர் சொல்வதை நம்ப போகிறேன். அவர் எனக்கு கற்றுத்தருவதை நான் ஏற்றுக்கொள்ளப் போகிறேன். இருக்கீங்களாங்க? சிலர் உங்களுடைய வழிபாடுகளை விட வேண்டி இருக்கும். எல்லாரையும் நேசிக்கிற கோஷி பாஸ்டருங்க. இவர் எல்லாருக்காகவும் ஜெபிப்பார். எந்த சமயத்தை சார்ந்தவர்களையும் நாங்கள் பிரித்து பார்க்கறதே இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் இயேசு கிறிஸ்துன்னு வந்துட்டா, ஆஹா, நீங்கள் அங்கிருந்து நகர்ந்தால்தான் அது கிறிஸ்தவம், இல்லைனா அது கிறிஸ்தவம் அல்ல என்பது இயேசு. ஃபாலோ மீ and I will make you அப்படின்றார். ஆமென். It is a life of learning. நான் இயேசு அண்டை வருவதற்கு முன்பாக எனக்கு ஒரு மதம் இருந்திருக்கலாம். இயேசு அண்டை வந்த பின்னாடி எனக்கு மதமே இல்லை, எனக்கு எல்லாம் இயேசுவே. இருக்கீங்களாங்க? இயேசு அண்டை வருவதற்கு முன்பாக எனக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருந்திருக்கலாம். இயேசு அண்டை வந்த பின்னாடி எனக்கு எந்த கலாச்சாரம் இல்லை, இயேசுதான் என் கலாச்சாரம். நான் இயேசு அண்டை வருவதற்கு முன்பாக எனக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்திருக்கலாம். இயேசு அண்டை வந்த பின்னாடி அவர் தாங்க என் லைஃபே ஸ்டைல் ஆக்குகிறவர். இருக்கீங்களாங்க? இயேசு கிறிஸ்து ஒன்றும் வெள்ளைக்காரெல்லாம் கிடையாது. இது ஐரோப்பிய மதம் கிடையாது. இது யூரோப்பியன் கொலோனியலிசம் கிடையாது. இது அமெரிக்காலேருந்தும் கனடாலேருந்தும் வந்த மதம் அல்ல. இயேசு என்பது வானம் விட்டு இறங்கி வந்த மெய்யான ரட்சகருங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ என்ன பின்பற்றி வான்னு சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி உனக்கு சுப்பீரியரா இருந்த ரிலிஜனா இருக்கட்டும், கல்ச்சரா இருக்கட்டும், லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், நீ அதை விட்டுட்டு தான் என் பின்னாடி வரணும். இருக்கீங்களாங்க? ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக இப்படி தான் ஆராதித்தேன். நீ ஆண்டவரை அறிஞ்சதுக்கு அப்புறம் நீ அப்படி ஆராதிக்க கூடாது, நீ இப்படி தான் ஆராதிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. பக்க சொன்ன அவருக்காகவே இருப்பேன். from where you are to where he wants you to be. ஆமென். அப்படி நீங்க செய்யலைன்னா அது மாற்றமாக இருக்காது. ஆமென். சபைக்கு போகிறோம், கையை தட்டுறோம், ஆமென் சொல்றோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் இன்னும் நம்மளுடைய பூர்வ வழிகளை விட்டு திரும்பாதவர்களாக இருப்பீர்கள் என்றால், இந்த 5-6 வாரம் செய்திகளை கேட்ட பின்னாடி நீங்கள் உங்களுடைய follow me means come along and learn from me. You cannot compare Christianity and live another lifestyle which was your own lifestyle. So on சொல்றார், follow me means come along and learn from me. Number 2, he said, follow me and I will make you fishers of men. உங்களை யாரா மாற்றுவேன்? மீன் பிடிக்கிற ஆக்குவேன்றார். பக்கத்தில் ஆக்குவாருங்க. நீயே உன்னை ஆக்கிப்பேன்னு சொல்லலை, நான் உன்னை ஆக்குவேன்றார். துவக்கத்திலே உன்னை அழுத்தி சொல்ல போறேன். ஒழுங்கா நீயே மாறிட்டினா ஈஸியா இருக்கும். நீ ஆக்கலைன்னா அவரு ஆக்குவார். He says, I will make something new with you. உன்னிலிருந்து புதிதான ஒன்றை, புது மனுஷனாக உன்னை நான் மாற்றுவேன். நீ இருந்தவராக உன்னை வைக்க நான் உன்னை அழைக்கல, நான் விரும்புகிறவராக உன்னை மாற்ற நான் அழைக்கிறேன். அவர் விரும்புகிறவனா நீங்க மாறணும். உங்ககிட்ட பேசுவாரு, உங்களை சேலஞ்ச் பண்ணுவாரு, உங்க மேல அழுத்தத்தை வைப்பாரு, உங்கள் கிரியை செய்வாரு. வர 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 வழி இல்லை. அவர்கிட்ட வந்ததுனால அவர் உங்களை மேக் பண்ணுவார், உங்களை மாற்றுவார். When we come to Jesus, we must be willing to give ourselves so that he can make us who he wants us to be. நான் யாரா இருக்கணும் என்று அவர் விரும்புகிறாரோ அவராக மாறுவதற்கு என்னை அர்ப்பணிக்க நான் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். Follow me, come along me, learn from me and I will make you who I want you to be. Amen. I will teach you how to talk. I will make you my disciple. நீ ரொம்ப ஸ்டபர்னா இருக்கலாம், உன் பிடிவாதத்தை நான் உடைப்பேன்றார். காதை வெற்ற அளவுக்கு கோபம் உனக்கு இருக்கலாம். உன்னை அடிச்சு தொலைச்சு தலைகீழா அறையும் போதும் ஏசுன்னு அமைதியா இருக்கிறவனா உன்னை மாத்திருவேன்றார்.
புரியல உங்களுக்கு? யாரையும் மதிக்க மாட்டேன் சார், மதிக்க வைப்பார். நீயா மாறிட்டா அது ரொம்ப நல்லது. இல்லைன்னா அவரா எங்க ராஜா கைய வச்சார்னா மாறணும்ன்றார். ஐ வில் டீச் யூ ரெஸ்பெக்ட். பேசவே எனக்கு வராது, பேசினாவே நான் ஒரு மாதிரி தான் பேசுவேன். உன்னை பேச கத்து தருவார். பிறர் இன்சல்ட் பண்றவங்களா நீங்க இருக்கலாம். இப்போ நீங்க எப்படி தெரியுமா மாறுவீங்க? இன்சல்ட் பண்ணா கூட லேசா நினைச்சிட்டு போற அளவுக்கு உங்க இதயத்தை மாற்றுவார். ஒரு குழந்தை மதிகேடத்தனமான செயல்களை செய்ய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆமாம், ஸ்டவ்ல கூட போய் கை வச்சுக்கும். ஸோ அதை கரெக்ட் பண்ணணும்னா என்ன எடுப்பாங்க? ஒரு குச்சி எடுப்பாங்க, ஒரு நல்ல தாய். இப்போ இருக்கிற கலாச்சாரங்களும் நாடுகளிலும் சட்டங்களும் பார்த்து குச்சி எடுங்கோ, நீங்களே போய் ஜெயில உட்காரலகோ ஆயிடும். ஆனால் அதே தத்துவத்தை கடவுள் பயன்படுத்துகிறாரு. நீ என்கிட்ட வரும்போது உனக்கு கற்றுத்தந்து நீ யாராக இருக்கணும்னு நான் விரும்புகிறேனோ அவராக உன்னை மாற்றுவதற்கு நான் என் அன்பின் கோலை எடுத்து, நான் உன்னை தண்டிக்கும் கோல் அல்ல, என் திருத்தும் கோலை எடுத்து, நீ யாராக விரும்பணும்னு நான் நினைக்கிறேனோ அவராக உன்னை மாற்றுவதற்கு என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மீன்களை பிடிக்கும் மனிதர்களாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? நான் இப்படிதான் ஆண்டவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நீ இப்படிதான் போவேன்னு நினைச்சா அவர் விரும்புகிறவராய் உன்னை மாத்த நினைச்சா அந்த வாசலையே மூடிப்படுவார். ஏன்னா அவர் தாயிலும் அன்புள்ளவர், உன்னை உருவாக்க விரும்புகிறார். ஆமென். If you commit to follow him, he will make you. உன்னை உருவாக்குவார். உங்களை உருவாக்கிட்டே இருக்கிறாரு. எத்தனை பேர் இன்னைக்கு அவர்கிட்ட அர்ப்பணிப்பீங்க? The earlier you surrender to him, easier the life will be. ஆமென். கர்த்தர் உங்களை நடத்துவார். He will make you different from who you are. நான் நம்புறேன் இந்த 5 வாரம் நம்ம பேசுறதுக்குள்ள இதுவரைக்கும் இல்லாத ஒரு மனிதனாக, மனுஷியாக கடவுள் உங்களை மாற்றுவார். உங்கள் மனைவி ஒரு நாள் எழுந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன், நீங்கள் தானாங்க இது, என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்குது, யோ நீயா வேற யாராயா நீ என்ற அளவிற்கு நீங்கள் மாற்றத்தை காண்பீர்களாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஆண்டவர் தம்முடைய ஃபஸ்ட்டு ஃபாலோவர்ஸ்க்கு ஆண்ட்ரூக்கும் பீட்டருக்கும் சொல்கிறாரு, கோஷிக்கு சொல்கிறாரு, உங்களுக்கும் சொல்கிறாரு. ஆமென். என்னை பின்பற்றி வா, உங்களை நான் மேக் பண்ணுவேன். ஐ வில் மேக் யூ ஃபிஷர். உங்களை நான் யாராக உருவாக்க நினைக்கிறேனோ அவர்களாக உங்களை என்ன செய்வேன்? உருவாக்குவேன். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் என்ன கனிகளை பார்க்க விரும்புகிறாரோ அதாக உங்களை மாற்ற விரும்புகிறார். ஸோ நம்ம அவரை பின்பற்றும் போது கடவுள் அந்த ப்ராசஸில் நம்மை நடத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. 30 வருஷம் 40 வருஷம் விசுவாசி என்ற பட்டத்தை பெற்றும் வாழ்க்கையே மாறலை, சுபாவங்கள் மாறலை, மன்னிக்கணும், கோபங்கள் மாறலை, கசப்புகள் நீங்கலை அப்படின்னா ஒரே சைக்கிள் தான் அது. ஆமென். திரும்ப திரும்ப மெரிகோ ரவுண்ட் த மல்பரி புஷ், ஹஷா புஷா, வி ஆல் ஃபால் டவுன் என்ற மாதிரி திரும்ப திரும்ப வட்டத்திலேயே நீங்கள் வாழக்கூடாது. என்னை பின்பற்றி வந்தினா கண்டிப்பாக ஒரே நாளில் யாரும் மறுரூபம் அடைவதில்லை. ஆனால் வர வர நீங்கள் நான் என்னுடைய ப்ராசஸில் உங்களை வச்சு நீங்களாம் 30 வருஷத்தில் மாறுவதில்லை, 3 நாளில் கடவுள் உங்களை மாற்றுவார். ஃபாலோ மீ அண்ட் ஐ வில் மேக் யூ அப்படின்றார். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க, ஆண்டவரே நீ யாராக நான் இருக்கணும்னு விரும்புகிறேனோ அவராக என்னை மாற்றுங்கன்னு சொல்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 3வது அவர் என்ன சொன்ன? 1 ஃபாலோ மீன்றாரு, 2 ஐ வில் மேக் யூன்றாரு, 3 உன்னை எதுக்காக மாற்றுவார்? he will transform your life and mission. அவர் நினைக்கிற மிஷன், அவர் நினைக்கிற பணிக்கும் அசைன்மெண்ட்டுக்கும் உன்னை கடவுள் மாற்றுவார். ஆமென். பேதுருவுக்கும் ஆந்திரேவுக்கும் கடவுள் கொடுத்த அசைன்மெண்ட், உங்களை நான் யாரா மாற்ற போறேன்? மீன் பிடிக்கிற இருந்த உங்களை மனுஷர்களை பிடிக்கும் மனுஷனாய் மாற்றப் போகிறேன். நீங்கள் எல்லாரும் போய் மீனவர்களா இருக்கணும்னு கர்த்தர் சொல்ல, மனிதர் பிடிக்கிறவங்களா இருக்கணும்னு கடவுள் சொல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மிஷன் கடவுள் கொடுத்திருக்கிறார், ஒரு டிஃப்ரெண்ட் பர்பஸ் கொடுத்திருக்கிறார், ஒரு டிஃப்ரெண்ட் அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறார். நான் நம்புறேன் அவர் பின்னே வருகிற உங்களை நீங்க யாரா இருக்கணும்னு விரும்பினாரோ அவராக உங்களை உருவாக்கி கர்த்தர் வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பக்க சொல்ல மாறிட்டே தான் இருக்கேன்.
ஆமென். இந்த வாழ்க்கையில் என்ன சாதிக்க போறீங்க, என்ன அடைய போறீங்க, எல்லாம் ஒரு நாள் முடியும் போது எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும்? இவராக நான் இருக்கணும்னு நினைச்சேன், அவராக நான் வாழ்ந்து நான் என் நித்திய வீட்டுக்கு போறேன். இல்லைல்ல, வரல. ஆமீன். சரியா? இன்னொரு முறை, யாராக என்னை அழைச்சிங்களோ, யாராக நான் இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்களோ, அவராக நான் வாழ்ந்து என் ஓட்டத்தை ஜெயமா முடிச்சிட்டு வெற்றிகரமா டாட்டா சொல்லிட்டு போறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு இயேசுவுக்காய் வாழ்வீர்களா? ஹல்லேலூயா. ஆமென். பேதுருவுக்கும் அந்திரேயுவுக்கும் கர்த்தர் சொன்னார், என்னை பின்பற்றி வா, உங்களை நான் யாரா மாற்றுவேன்? அவங்களுக்கு உயிர்த்தெழுந்த பின்பு சொல்ல, நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கமிஷன் கொடுக்கிறார், ஒரு மேண்டேட் கொடுக்கிறார், ஒரு மிஷன் கொடுக்கிறார். எல்லாருக்குமே ஒரு பணக்காரர் வந்தார், மிகப்பெரிய பைபிள் ரிச் யங் ரூலர் என்றார். ராஜா, அவங்க ஆஸ்திகளின் சிறப்பில் இருந்தவர். இயேசு கிட்ட பேந்து, உன்னை பின்பற்றுவதற்கு நான் என்ன, அவருக்கும் என்னை பின்பற்றி வா, உன்னை மீன்களை பிடிக்கும் மனிதர்களை பிடிக்கும் மனுஷனா மாத்துவேன்னு சொன்னாரா? இல்ல, அவருக்கு வேற மிஷன் கொடுத்தார். உன்னை பத்தி என்ன தெரியுமா, எல்லா சொத்தையும் வித்து கொடுத்துருட்டார். நல்ல வேலை நான் அங்க இல்ல. சொல்ல மாட்டீங்க. He was giving a different mission to everybody. இன்னைக்கு என் சத்தத்தின் கீழ் அமர்ந்து இருக்கிறவங்களை பார்த்து, ஒவ்வொருவரை குறித்தும் கர்த்தர் உருவாக்க நினைக்கிற ஒரு மிஷன் இருக்கு, ஒரு தூரம் இருக்கு. அவர் விரும்புகிற ஆளாக வாழ்ந்துதான் முடிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை சிலரை மிஷனரியா வைக்கலாம், சிலரை கிங்டம் ஃபைனான்சியரா வைக்கலாம், சிலரை பாஸ்டருக்கு சப்போர்ட்டா வைக்கலாம், சிலரை சபைக்கு வீரம் உள்ள ஆவியின் பிள்ளைகளா வைக்கலாம். So much. But the first call was, I will make what? I want to make you fisher of men. This is my desire for you. உங்களை குறித்து அவர் என்ன விரும்பினாரோ அவராக உங்களை மாற்றுவதற்கு எத்தனை பேர் இயேசுவின் பின்னே வர ஆயத்தமா இருக்கிறீர்கள்? Alright, thank you. முடிக்கிறேன். இருக்கீங்களா? இது வரைக்கும் பேசினது எனக்கு பிரயோஜனமா இருந்துச்சு, உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சோ இல்லையோ? எனக்கு ரொம்ப பிரயோஜனமா. ஃபர்ஸ்ட் மிராக்கிள் ஆஃப் ஜீசஸ், பைபிள் ரெக்கார்டு பண்ணின சுவிசேஷங்கள முதல் அற்புதம் என்ன தெரியுமாங்க? கானாவூர் கல்யாணம். தண்ணீரை என்னவா மாற்றினார்? ரசமாய் மாற்றினார். மாற்றம். ஆமென். மோசே கூட தான் தண்ணீரை ரத்தமாக மாற்றினார். அது பரவோனுக்கு தண்டனையாக கொடுத்தார். ஆனால் தண்ணீரை ரசமாக மாற்றினது கொண்டாட்டத்தின் நிறைவு. It to demonstrate the power and the glory of God. இதை கண்டவர்களெல்லாம் இயேசுவை இன்னும் அதிகமாய் விசுவாசித்தார்கள். ஸோ தேவ மகிமை வெளிப்படுவதற்கு கடவுள் சாதாரண தண்ணீரை ரசமாய் மாற்றினார். நான் மிராக்கிளை ஃபோக்கஸ் பண்ணாமல், மிராக்கிள் மேலே ஃபோக்கஸ் வைக்காமல், அதில் இருக்கின்ற 3 புள்ளிகளை சொல்லி நான் வார்த்தை முடிக்க விரும்புகிறேன். அந்த அற்புதம் உங்களுக்கு தெரியும். கச்சாடியில் தண்ணி ஊற்ற சொன்னார். ஏதோ ஒரு சமயத்தில் தண்ணியை ஊற்றி 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 கடைசியில் அதை கொண்டு போய் பந்தி விசாரணைக்காரன் கிட்ட கொடுக்கும்போது, அவர் உதடுகளில் தொடுகின்ற சில வினாடிகளுக்கு முன்பு அந்த கச்சாடியில் இருந்த சாதாரண தண்ணீரை மிக இனிமையான ரசமாக கர்த்தர் என்ன செஞ்சாருங்க? மாற்றினார். மாற்றினார். மாற்றிய போது அதை டேஸ்ட் பண்ணின, அதை ருசித்த, இருக்கீங்களா உயிரோட? அதை ருசித்த பந்தி விசாரணைக்காரன் என்ன சொன்னான்? என் வாழ்நாளிலேயே, சும்மா நான் கொஞ்சம் ஏத்துறேன்னு, என் வாழ்நாளிலேயே இவ்வளவு இனிமையான ரசத்தை நான் குடிச்சதே இல்லை. இதுக்கு முன்னாடி நல்லா தான் வச்சிங்க, அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆனா இப்ப குடுத்தீங்களே இந்த மாதிரி டேஸ்ட் ஆனதை நான். Every man at the beginning sets out the good wine. 2 அதிகாரம் 10 வசனம். And when the guests are well drunk, then the inferior is given, but you have kept the good wine. பயங்கரமா பீத்ரார் சாட்சிய எதை பத்தி? திராட்சை ரசத்தை பத்தி. ஆமென். இந்த பந்தி விசாரணைக்காரன் இங்க நடந்த பிரச்சனை எல்லாம் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. ஆமென். தண்ணி ஊத்துறத பத்தியும், இது எப்படி மாறிடுச்சு, அவங்க அப்படியே தண்ணி ஊற்றும் போது அப்படியே அந்த தண்ணி எல்லாம் புகை மண்டலமாய் மாறி புஷ் புஷ்னு சவுண்டு கேட்டு அப்படியே கொதிக்கிறவன் என்ன பார்க்குற பாரு. இதெல்லாம் அவர் பார்க்கவே, அவர் எங்கேயோ இருக்கிறாரு, இங்க வீட்டில் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது. இது எதுவுமே அவருக்கு இன்னொரு அழுத்தமா
இங்க என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியாது. ஆனா நடந்த பின்னாடி, மாற்றம் ஏற்பட்ட பின்னாடி அவர் கொஞ்சம் வாயில வச்சுட்டு சொல்றார், ஓ என்ன ரசம் யா இது அப்படின்னு அவர் சாட்சி சொல்றார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் ஒரு வெர்டிக்ட் கொடுக்கிறாரு. என்ன வெர்டிக்ட் கொடுக்கிறாரு? இந்த மாதிரி ரசம் பொதுவா கல்யாணத்துல நல்லதை முதல்ல கொடுப்பாங்க, கெட்டதை லாஸ்ட்ல கொடுப்பாங்கன்னா காலி ஆயிடும் பாருங்க. காலி ஆகும்போது வேற வழி இல்லை, தண்ணி கிண்ணி கலந்து சக்கரை ஊத்தி கொடுத்துருவாங்க. ஆனா இந்த கல்யாணத்துல கடைசி ரசம் இவ்வளவு இனிமையா இருக்கு அப்படின்னு அவர் சாட்சி பகருகிறார். என்ன பகருகிறார்? என்ன பகருகிறார்? ஆமென். இப்படி சொல்றாங்க. அதே மாதிரி என் ஆண்டவர் உங்களில், நீங்க அலுவலகம் போறீங்க, வியாபாரத்துக்கு போறீங்க, கம்பெனிக்கு போறீங்க, டாக்ஸியில போறீங்க, பாண்டிச்சேரிக்கு போற திருச்சிக்கு போற வேலை A2Bக்கு போறீங்க, உங்களை யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனா லேசா உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, உங்களை மாதிரி ஒருத்தங்களை நாங்க பார்த்ததே இல்லைங்க. அவங்க பார்த்தாங்களா? நம்மள சர்ச்சில் இருக்கிறத பார்த்தாங்களா? நம்மள செய்யற கிரிகளை பார்த்தாங்களா? ஆவியானவர் இடைப்பட்டதை பார்த்தாங்களா? எதுவுமே பார்க்கல. ஆனா ருசிச்ச பின்னாடி யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, ஓ உங்களை மாதிரி எங்க என்பது போல இந்த பந்தி விசாரணைக்காரன் எதுவுமே பார்க்கவில்லை. அவன் பண்ணதெல்லாம் லேசா டெஸ்ட் பண்ணதுதான், டேஸ்ட் பண்ணதான். ஆனா டேஸ்ட் பண்ணின பின்பு அவர் சொல்றாரு, இது தரமான ரசம். இன்னைக்கு இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிறவங்களை பார்த்து இப்படி சொல்றேன், உங்களை சந்திக்கிறவர்கள், உங்களோடு பழகிறவர்கள், உங்க கூட வர டாக்ஸி டிரைவர், நீங்க சந்திக்கிற மனிதர்கள், உங்க கூட ஆட்டோல வர்றவங்க, உங்களை சந்திக்கிறவங்க சீக்கிரம் ஒரு நாள் சொல்லுவார்களாக, நிறைய மனுஷங்களை பார்த்திருக்கையா, இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததில்லையே. காரணம் என்ன? இயேசு எங்களை மாற்றினார். இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? He does a work on us that people can tell. இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துற, உங்களை பார்க்கிறவங்க, உங்க கூட பழகிறவங்க, உங்களை முன்ன பின்ன தெரியாதவங்க, நீங்க கிறிஸ்தவரா இல்லையான்னு கூட தெரியாதவங்க, உங்க ஊரு பேரு தெரியாதவங்க, திடீர்னு உங்களை சந்திச்சு உங்களை லேசா டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றாங்களாம், என்ன சிஸ்டர் நீங்க எப்படி இப்படி பேசுறீங்க, ஏன் இப்படி பழகுறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, இந்த மாதிரி லேடி எல்லாம் நான் பார்த்ததே. அப்படி சொல்றது நல்லா இருக்குமா? என்ன ஒரு சாட்சி, பந்தி விசாரணைக்காரன் மாற்றத்தின் சாட்சி. அவருக்கு தெரியாது, அவருக்கு என்ன தெரியாது, இது சாதாரண H2O அப்படின்னா நாங்க சாதாரண தண்ணி, இது குடிச்சா அதுக்கு எந்த டேஸ்டுமே கிடையாது, இது பிளெண்ட், இதுக்கு கலரு கிடையாது, நிறமே இல்லாத, வாசனையே இல்லாத, ருசியே இல்லாத ஒரு சாதாரண தண்ணீர் இப்படி மாறி இருக்குன்னு அவருக்கு தெரியாது. அவர் என்ன சொல்றாரு? அழகுங்க, ஓ. ஆனா அவருக்கு என்ன தெரியாது, இது தண்ணி, இதுக்கு நிறம் இல்ல, இதுக்கு கலர் இல்ல, இதற்கு வாசனை இல்ல. ஆனால் அதை மாற்றியவர் யாருங்க? அதை மாற்றியவர் யாருங்க? கானாவூரின் கல்யாணத்துக்கு வந்து மனிதர்களை உருவாக்குகிற, மனிதர்களை மாற்றுகிற எங்கள் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பக்கத்துல உங்க சிஸ்டர் கிட்ட சொல்லுங்க, என்னன்னே தெரியல சிஸ்டர், பிரதர், உன்னை பார்த்தாலே எனக்கு புரியவே மாட்டேங்குது. சொல்வாங்களா? பந்தி விசாரணைக்காரர்கள் உங்களுடைய சாட்சிய ஒன்னும் உங்களை பத்தி தெரியாமலே உங்கள் மாற்றத்தின் சாட்சியை புகழ்ந்து பேசுவார்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. பாதுகாப்பின்மையில் பயத்தோடு வாழுகிற நீங்க, கடவுள் உங்களை மாற்ற போறார். தைரியமா இருப்பீங்க. பேய் பேய்னு பயந்திருக்கிற நீங்க பரிசுத்தாவின் வல்லமையில் செயல்படுவீர்கள். இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருந்தேன், இப்போ நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். ஏன்னா நான் யாரை பின்பற்றுறேன்?
அவர் என்னை என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். புரிஞ்சிருந்தாமேன்னு சொல்ல மாட்டீங்க. நான் இதுவாக இருந்தேன், இப்பொழுது நான் இதுவாக மாறிவிட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். உங்களை அவர் என்ன செய்வாருங்க? மாற்றுவார். ஹல்லேலூயா. Number 1, he transforms. When Jesus transforms, he makes things different. தண்ணியை என்னவா மாற்றுவார்? உன்னை யாராமா நம்பர் 1 வித்தியாசமாக மாற்றுவார். யாருக்கும் புரியாத அளவிற்கு, உன்னை பிறர் சாட்சி பகரும் அளவிற்கு உன்னை அவர் வித்தியாசமாய் மாற்றுவார். நம்பர் 1. நம்பர் 2, he makes things better, tastier. இன்னும் சிறப்பாக தான் உன்னை மாற்றுவார். இயேசு உன்னை மாற்றும்போது நீங்கள் ஒரு நாளும் இருந்த நிலையில் இருக்கவே மாட்டீங்க. கோபமாக நீங்கள் வருவீங்க. கோபம்னா என்னன்னு தெரியாமல் உங்களை மாற்றிடுவார். பயந்து நீங்கள் வருவீங்க. விசுவாச தைரியத்தை கடவுள் உங்களுக்கு தருவார். பொய்யா புழுறவங்களா நீங்கள சிலர் சொல்ற பொய்னா என்னன்னு தெரியாதவங்களும் உங்களை மாற்றி ஆபத்து காலத்தில் மட்டும் அனுகூலமான ஒரு துணையாக. ஓகே, நான் சும்மா சொன்னேன். ஸோ whatever transformation Jesus does in my life, he makes me one different to he makes me better. நம்ம பெட்டர் ஆகணுங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் நீங்கள் என்ன ஆகணும்? பெட்டர் ஆகணும். ஆகலைன்னா நீங்கள் யார் உங்களை அழைச்சாங்கன்றதை நான் சோதிக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க. ஐ மீன் பெட்டர் பீப்புள். யூ ஆர் ப்ரொடியூசிங் சம்திங் பெட்டர். ஸோ ஹி மேக்ஸ் அஸ் டிஃப்ரெண்ட் டு ஹி மேக்ஸ் அஸ் பெட்டர். ஆமேன். இன்றைக்கி இந்த பைபிள் ஸ்டடி முடித்து போகிற வழியில் உங்ககிட்ட நீங்கள் கேட்கணும், இன் வாட் வே ஆம் ஐ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் when I came to Jesus? In what way am I better than when I came to Jesus? இயேசு கிட்ட வரதுக்கு பின்னாடி என்ன வித்தியாசம், என்ன பெட்டர் ஆகியிருக்கேன் என்று நீங்கள் கேட்கணும். கடந்த 2, 3, 5 வருஷத்தில் உங்கள் நிறைய பேரை நான் பார்த்து பந்தி விசாரணைக்காரனை போல நான் சொல்லுகிறேன், என்ன மாற்றம், என்ன மாற்றம். நீங்கள் வரும்போது உங்கள் நடைய கவனிக்கிறேன். அழகாக நடந்து வர்றீங்க, பக்குவமாக வர்றீங்க, பணிவும் அன்பும் உங்களுக்குள் பெருகி இருக்கிறது. பிறரை நேசிக்கிறீங்க, பிறருக்கு இடம் கொடுக்குறீங்க, விட்டு கொடுத்து வாழ்கிறீங்க. சில நேரம் ஓரமாக போகிறீங்க. முன்னாடிலாம் நீங்கள் அப்படி இல்லையே, ஏதாவது ஒன்றா வேஷ்டி மடிச்சு கட்டிலாம் நிற்பேன். இப்போ நீங்கள் அப்படி இல்லையே. யார் உங்களை இப்படி மாற்றினது? நான் பார்க்கலையே. அந்த தண்ணீர் ரசமாய் மாற்றும் போது நான் பார்க்கலையே. ஆனால் உங்களை பார்க்கும்போது எனக்கு தெரிகிறது, யாரோ ஒருத்தர் உங்களை மாற்றி இருக்கிறாரு. அவர் வேறு யாரும் அல்ல, மனிதர்களை மாற்றி அமைக்கிற என்னை பின்பற்றி வா, உங்களை மனிதர்களை பிடிக்கும் மனுஷனாய் மாற்றுவேன் என்று சொல்லி மனிதர்களை மாற்றுகிற இயேசு. சேஞ்ச், டிஃபரண்ட், பெட்டர். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் கூட இருக்கிற உங்கள் கோவர்க்கர்ஸ், உங்கள் பிரதர்ஸ், உங்கள் சிஸ்டர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க, உங்கள் வாட்ச்மேன், ஆமென். ஏங்க பண்பாருங்க. நம்மளை விட தாழ்ந்தவங்களை கூட அன்பா பேசுங்க, இறங்கி போய் பேசுங்க. ஒன்றும் ஆகாது, ஒன்றும் போயிடாது. ஏற்கனவே ஒன்றும் இல்லை, இல்லாமலே இவ்வளோ பண்ற இருந்தா வாட் ஹேப்பன்? எப்படி இப்படி மாறிட்டீங்க? உங்களை தான் சொல்றேன் நான். இன்னைக்கு ஒரு நாள் நான் பந்தி விசாரணைக்காரனா இருக்கிறேனே, எப்படி இப்படி மாறிட்டீங்க? முதல் முறை உங்களை பார்க்கும்போது இன்னும் வந்தீங்க, இன்னைக்கு நீங்க அப்படி வரலையே. உங்க நடையில ஒரு தாழ்மை, முகத்துல ஒரு தாழ்மை, பேச்சில் ஒரு எளிமை, எல்லாரையும் அரவணைக்கிறீங்க, எல்லாரும் நேசிக்கிறீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கூட 2 கண்ணீர் கர்த்தர் பார்த்துப்பாருன்னு சொல்றீங்க. எங்கெங்க மாறினீங்க? 3 பேரை தட்டி சொல்லுங்க, இயேசு என்னை மாற்றினாருங்க. So good. Hallelujah. Amen. இருந்த வண்ணமாவே இருக்கும் அப்படின்னா நீ இயேசு கிட்ட வரவே, நீ கிறிஸ்தவன் ஆயிட்ட, சர்ச்சில் மெம்பர் கூட ஆயிட்ட, பட் ஆண்டவர்கிட்ட வந்தால் அது வித்தியாசம். ஸோ there are levels in which Jesus transforms us.
நம்மை மறுரூபம் அடைய செய்கிற பல அளவுகள் உண்டு. 3 அளவுகளை இன்னைக்கு சொல்லி தொடர்ந்து வரும் காலத்தில் பேசுவோம். He makes us better people. இன்னும் உங்களை கைண்டாக மாற்றுவார். ரொம்ப கர்ட்டியஸாக இருப்பீங்க. பரிதாபத்தை, அதாவது மனதுருக்கத்தை கடவுள் தருவார். பிறர் மேல் சிந்தையாக இருப்பீங்க. ஜென்டிலாக இருப்பீங்க. உண்மையாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆமேன். 3 லெவல் சொல்லிட்டு முடிக்கிறேன். How does he transform us? Number 1, he transforms in our heart. மறுரூபம் ட்ரெஸ்ஸில் அல்ல, இருதயத்தில். எல்லாம் சொல்லுங்க, இருதயத்தில். என் பாவங்களை மன்னித்தார், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் மீண்டும் பிறந்தேன், அவரோடு கூட இணைந்தேன். அதான் ரட்சிப்புன்னு சொல்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த மாற்றம் ஏற்பட்டதெல்லாம் வெளியில் அல்ல, எங்கே நடந்துச்சு? என் உள்ளத்தில், என் ஹார்ட்டில். ஆமேன். ஹார்ட்டை எல்லாரும் பார்க்க முடியுமாங்க? முடியாதுங்க. ஆனால் அங்கே தான் என் மாற்றம் ஏற்படுகிறது. இட் இஸ் இன்சைட் ஆஃப் யூ. என் மன்னித்தார், என்னை கிறிஸ்துவோடு இணைத்தார், அவரின் ரட்சகர், அவரின் தெய்வம். எனக்குள் அவர் மாற்றங்களை ஏற்படுத்தினார். தண்ணீரை அவர் என்ன செய்தார்? ரசமாக மாற்றினார். ஆமேன். சொல்ல மாட்டீங்களா? யாருக்கும் தெரியாத ஒரு மாற்றத்தை எனக்குள்ள கர்த்தர் இயேசு செய்கிறார். இட் இஸ் ஆல் ஹேப்பனிங் த லெவல்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன். என் மாற்றத்தினுடைய மறுரூபத்தினுடைய அளவுகளில் முதல் இடம் என் இருதயங்க. இங்கே ஏற்படாமல் நம்ம வெளியிலெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. பண்ணுங்க வெளியில், முதல்ல இருதயம் மாறட்டும். நான் மறுரூபம் உள்ளே கர்த்தர் கொண்டு வருவாராக. பக்கஷனிய உள்ளத்தில் நிறைய மாற்றங்க. முன்னாடி இருந்த ஆளே நான் இல்லை அப்படின்னு மாறிட்டே இருக்கீங்களா? நம்பர் 2, செகண்ட் லெவல் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன். என்னுடைய மாற்றத்தினுடைய 2வது அளவு என் சிந்தனையில். ஆமேன். நான் இன் மை மைண்ட். ஆமேன், இன் மை மைண்ட். ஸோ எப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்கள் கூட பேசுகிறாரோ அப்பொழுதெல்லாம் உங்கள் சிந்தனைகளை நீங்கள் என்ன செய்யணும்? புதுப்பித்துக்கொள்ளணும். அறிவு மாறணுங்க, மனம் திரும்பணுங்க, சிந்தனை திரும்பணுங்க. இயேசு சொன்ன மாதிரி. ஆமேன், ஹல்லேலூயா. நான் இப்படி தான், சிலர் சொல்கிறதுக்கு வீராப்பா நான் அப்படி தான், நீ கிறிஸ்தவன் கிடையாது. இயேசுக்கிட்ட வந்தினா நான் அப்படிதான் சொல்கிற உடனே அவர் இப்படி மாத்துறாரு பாருங்க, அவங்க தாங்க கிறிஸ்தவன். எங்கள் குலத்திலே அது இருக்குடா. இருக்கக்கூடாது. நீ யாருக்கிட்ட வந்துட்ட? இயேசு. அவர் உன்னை யாராக விரும்புகிறாரோ அவராக தானே. சிலர் சொல்லுவாங்க, பேசிகிட்டே நான் அப்படிதான், நீ அப்படிலாம் இருக்கக்கூடாது. உன்னை யார் மாத்துறாரு? யூ ஹாவ் டு அலோவ் தி ஹோலி ஸ்பிரிட் பை த வேர்ட், த ரெனியூவல் ஆஃப் யுவர் மைண்ட். உங்கள் மைண்டை கடவுள் மாற்றணும். நம்மளை உணர்த்திட்டே இருக்கணும். இப்படி தவறுகளை உணர்த்திட்டே இருக்கணும். கடவுள் நம்மை மாற்றுவாராக. நம்பர் 3, and I will close exactly, will be on time. ஆண்டவர் எங்கே என்னை மாற்றுறாருனா, 1 இருதயம். எல்லாம் சொல்லுங்க, இருதயம். 2 சிந்தனை. 3 என்னுடைய செயல்கள், ஆக்ஷன்ஸ். 3 levels of change, 3 levels of transformation. மறுரூபம் அல்லது மாற்றத்தின் 3 அளவுகள். 1 என் இருதயம், 2 என்னுடைய சிந்தனை. நிறைய பேருடைய மைண்டில் சேஞ்சே கிடையாதுங்க. நீங்கள் கடவுள்கிட்ட வர வர உங்களுடைய சிந்தனைகள் மறுரூபம் அடைஞ்சு, அதான் ரோமரில் நம்ம பார்த்துக்கணும், வருங்காலத்தில் அதை சிந்திப்போம். ஆமேன். நீங்கள் கடவுள்கிட்ட வந்ததுக்கப்புறம் 3வது விஷயம், உங்கள் செயல்கள் மாறணும், உங்கள் பேச்சு மாறணும். இதுக்கு முன்னாடி உங்கள் மனைவியை கடினமாக பேசுவீங்க, இப்போ நீங்கள் செல்லோன்னு கேட்குங்க. அப்படியே சபை சுளிக்குதுங்க. எல்லாரையும் இறக்கி பேசுறது நம்ம இனி பண்ண கூடாது. பக்கம் இயேசுவை நம்ம மாற்றுறாருங்க. என் மொழி மாறிடுச்சு, என் லாங்குவேஜ் மாறுது, என் பேச்சு உப்பு நிறைஞ்சதாக இருக்குது. உப்பில்லாத வார்த்தைகள் பார்த்துருக்கீங்களாங்க? உப்புனா சீசனிங். நீங்கள் அவரவர்கிட்ட பேசுகிற வார்த்தைகள் சீசன்டு வேர்ட்ஸாக இருக்கட்டும், அழகிய வார்த்தைகளாக இருக்கட்டும். பக்கம் சொல்லுங்க, ப்ளீஸ்ன்னு சொல்லுங்களேன். அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க சிலர். கிறிஸ்தவங்களுக்கு ப்ளீஸ்னா என்னன்னு தெரியாமல் போச்சு. இன்னொருத்தர்கிட்ட சொல்லுங்க, தேங்க்யூன்னு சொல்லுங்களேன். இப்போ புதுசாக சிலதுங்கெல்லாம் கிளப்பி இருக்குதுங்க. தேங்க்யூலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லு, நிறைய சொல்லு. தேங்க்ஸ் சிஸ்டர், இன்னைக்கு மழை வர்றதுன்னு சொன்னாங்க, நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்களே, நன்றி பிரதர். நான் சொல்கிறேன் தேங்க்யூ. இந்த பாஸ்டர் கிட்ட வந்தீங்களே நியூ லைஃப், தேங்க்யூ. நாங்கள் தேங்க்யூலாம் சொல்ல மாட்டோங்க.
அது கர்த்தர்ல நீ வாயை திறந்து சொல்லு. உன்னுடைய செயல்கள் என்ன இருக்கணும்? இயேசு உன்னை மாற்றணும்னா 1 is your heart, 2 is your mind and 3 is your action. இந்த 3 லெவல்ஸ்ல சேஞ்சஸ் வந்துடுச்சுன்னா கிறிஸ்டியன் சர்ச்சே வேற வித்தியாசமா. இன்னொருத்தர் பக்கத்துல சொல்லுங்க, சாரின்னு சொல்லுங்களேன். அந்த வார்த்தையே சிலர் வாயில நுழையாத வார்த்தைங்க. அது நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு சும்மா சொல்லு சாரி. இப்போ என்ன போயிடுச்சுங்கிற தலை அறுந்து கீழே வந்துச்சா? அது என்ன ஒரு பெரிய கடினமான வார்த்தை மாதிரி. அதை சொல்லிட்டா இவருடைய எல்லாமே அப்படி தவிடு பொடியார் ஒன்றும் ஆகாது. சும்மாவே சொல்லு சாரி. சர்ச் நிறைய சாரி சொல்லணும். ஹஸ்பண்ட் சாரி சொல்லணும். வைஃப், பாஸ்டர் சாரி, பிலீவர் சாரி சொல்லணும். Why not? In your action, in your speech, in your ways, in your walks, you need to have changes. Amen. Hallelujah. யாராவது சர்ச்சில் இடிச்சிட்டாங்கன்னா ஆமென் சாரி சொல்லுங்க. ஆமா அப்படிதான் இடிப்பேண்டின்னா நீ இயேசுகிட்டே வரல. இன்னும் இயேசுகிட்ட வந்தார்னா இருதயம் மாறும், சிந்தனை மாறும், செயல்கள் அவர் மாற்றுவாருங்க. பீட்டர் லைஃப்பை நம்ம அலசி பார்க்கலாம், பட் நமக்கு நேரம் இல்லை, போவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆவியில் நிறைஞ்சிட்டாங்கள பக்கத்தில் இருக்கிறவங்க பலார் பலார்னு அடிக்கிறது. ஆவியானவர் ரொம்ப ஜென்டிலுங்க. அவர் யாரையும் அடிக்கிறதெல்லாம் அவர் மெல்லிய சுபாவம் உள்ளவர். அவரை அவித்து போடாதிருங்கள். ஹல்லேலூயா. பி ரெஸ்பெக்ட்ஃபுல், பெக் யுவர் பார்டன். அந்த வார்டெல்லாம் மறந்து போச்சு இங்கிலீஷில் இப்போ. சாரி. ஆமென். ஸோ நம்முடைய ஹார்ட், நம்முடைய தாட்ஸ், நம்முடைய ஆக்ஷன்ஸ் ரொம்ப வித்தியாசமானது. ஆக்ஷன் இஸ் ஃபைனலி வேர் பீப்புள் டேஸ்ட் யூ. ரசத்தை பந்தி விசாரக்காரன் ருசித்தது போல உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இங்கே என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா நீயும் நாங்களும் நடிக்க முடியும். ஆனால் எங்கே தெரியுமா உங்கள் ரசம் இனிமையானதென்று பிறர் சாட்சி சொல்லுவாங்க? உங்கள் செயல்கள் தான். என்னைக்கு உங்கள் செயல்கள் கர்த்தருக்கு ஏற்றதாய் மாற்றப்படுகிறீர்களோ அன்றைக்கு பிறர் சொல்வார்கள், ஓ இந்த ரசம் இனிமையான ரசம். ஒப்புரவாகுதலுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். தாழ்மைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். நான் சாதாரண தண்ணீர், இயேசு என்னை எடுத்தார், இயேசு என்னை தொட்டார், இப்போ என்னை ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்று நான் சொல்வதல்ல பிறர் சொல்லுகிறார்கள். புரிஞ்சிருங்களா? ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இந்த சபையில என் சத்தத்தின் கீழ் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் சீக்கிரம் உங்களை நீங்க சாட்சி சொல்வது மட்டுமல்ல, முதல்ல உங்க குடும்பத்திலேயே இருக்கிற நிறைய பேர் உங்களை சாட்சி கூறுவார்கள். என் மனைவி, என் கணவர், என் பிள்ளைகள் இப்படி மாறிட்டாங்க, எங்களுக்கு புரியவில்லையே என்று சொல்லும் அளவிற்கு மறுரூபத்தினுடைய மாற்றங்கள் உங்கள் குடும்பங்கள் காண்பதாக. Hallelujah. The ministry of Jesus is a ministry of transformation. இயேசுவின் ஊழியமே மறுரூபத்தின் ஊழியம். அவர்கிட்ட வந்தீங்கன்னா கடவுள் உங்களை என்ன செய்வாருங்க? மாற்றுவார். Hallelujah. அஷர்ஸ் மாறுங்க. மாறலையா? இன்னும் நீ இயேசு கிட்ட வரவே. வாலண்டியர்ஸ் மாறுங்க. Hallelujah. நீங்க சேவையை முன்னாடி வைக்கணும்னா இயேசு கிட்ட வந்து come along with him and learn from him. கடைசி அப்படி சொல்லிடுறேன், நீங்கள் அவரை பின்பற்றணும்னா நீங்கள் இங்கிருந்துட்டே நீங்கள் பின்பற்ற முடியாது. நீங்கள் இங்கிருந்து நகர்ந்தாதான். அது மதமாக இருக்கட்டும், அது ரிலிஜனாக இருக்கட்டும், அது ட்ரெடிஷனாக இருக்கட்டும், அது கல்ச்சராக இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும், அவர் கூப்பிட்டார்னா நீ அதை விட்டு நகர்ந்தாதான் மறுரூபம் தொடங்குகிறது. Move from where you are, move towards Jesus. உன்னை அவர் விரும்புகிறவராய் மாற்றி உன்னை அழகு பார்ப்பார். Shall we stand in the presence of God? That's all. Thank you. அடுத்த வாரம் தொடருவோம். எல்லாரும் வாங்க. Thank you Jesus. I want to be more like you. I want to be a vessel you work through. Oh, I want
to be more like you. அப்படியே ஒரு ஸ்கேல் தூக்கிடுவீங்களா? Thank you Lord. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி. நான் நினைக்கிறேன் இந்த சர்ச்சில் 30 வருஷத்துல பேசின செய்தியிலேயே இதுதான் முக்கியமான செய்தி. We must change. மறுரூபம் என் ஹார்ட்டில், என் சிந்தனையில், என் செயல்களில். நீங்க உங்களை பத்தி சொல்லணும் என்னை மாற்றினாருன்னு. அதை விட உங்களை ருசிக்கிறவங்க சொல்லணும் அவர் மாறிட்டார் என்று. அந்த அளவிற்கு கடவுள் உங்களை உருவாக்கி வணைவார். எவ்ரி ஹேண்ட்ஸ் லிஃப்டட் அப். எல்லாரும் எனக்கு அது தமிழில் எனக்கு தமிழாக்க என்கிட்ட இல்லை, பட் இங்கிலீஷில் நான் பைபிள் ஸ்கூல் படிக்கும்போது ஹீல்ட் இன் த ஹார்ட் அண்ட் ஃபார்ம்டு ஃபார் சர்வீஸ் என்ற ஸ்லோகனோடு ஊழியத்துக்கு நான் புறப்படும் போது முதல்ல பாடின பாடல் தான் இந்த பாடல். ஒரே நாளில் யாரும் மாறப்போறதில்ல. இந்த 7 வாரம் பைபிள் ஸ்டடிக்கு தொடர்ந்து வாங்க. இந்த சத்தங்களை கேளுங்க, கர்த்தருக்குள்ள வளருங்க, கர்த்தருக்காக வாழுங்க. ஒரு நாள் அந்த கரையில் நின்று இந்த உலகத்திற்கு நான் குட் பை சொல்லிட்டு என் நித்திய வீட்டுக்கு போகும்போது நான் சொல்லணும், இதுதான் நான் ஆகணும்னு நினைச்சேன், இயேசுவன் ஆக்கினாரு, நான் ஓட்டத்தை முடிச்சு போறேன்னு சொல்லும் அளவிற்கு கர்த்தருக்காய் வாழுகிறவா இருப்பீர்களாக. எல்லாரும் 2 கரங்களை மேல உயர்த்தி, I want to be more like you. I want to be more like you. I want to be a vessel you work through. Oh, I want to be more like you. நான் உம்மை போல் ஆகணும்னு நினைக்கிறேன். நீ என்னில் கிரியை செஞ்சு என்னிலிருந்து நீ வெளிப்படுகிற ஒரு பாத்திரமாய் இந்த பூமியில இயேசுவை உமக்காய் வாழணும்னு நான் என்னை அர்ப்பணித்து குயவன் கையில களிமண்ணை போல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் மேல் அழுத்துங்கப்பா, என்னோடு பேசுங்க. பரிசுத்தாவியானவர் உங்க வார்த்தை எடுத்து என் உள்ளத்துல வைங்க. சேஞ்ச் மை ஹார்ட், சேஞ்ச் மை மைண்ட், சேஞ்ச் மை ஆக்ஷன்ஸ். என் வார்த்தையை மாத்துங்க, என் இதயத்தை மாத்துங்க, என் செயல்களை மாற்றுங்க. 2 கரங்களை உயர்த்தி, I want to be more like you. I want to be a vessel you work through. Oh, I want to be more like you. Change my heart, oh God, make it ever true. Change my heart, oh God, may I be like you. You are the potter, I am the clay. Mold me and shape me, this is what I pray. Change my heart, oh God, make it ever true. Change my heart, oh God, may I be like you. ஒரு உண்மை உள்ளத்தோடு எத்தனை பேர் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே பல வருஷமான உம்மை பின்பற்றி தான் நடக்கிறேன், சபைக்கு வரேன் போறேன், ஆனா இன்னைக்கு இந்த வருஷ கடைசிக்கு வந்துட்டோம், இன்னொரு வருஷத்துல போறேன்ப்பா, நான் 1000 கோடி சம்பாதிப்பேன், நான் வீடுக்கு எல்லாம் பண்ணுவேன், ஆனா எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் உங்ககிட்ட வரேன், என்னை மாற்றுங்க, என் இருதயத்தை மாற்றுங்க, என் சிந்தனையை மாற்றுங்க. நான் எடுத்து தோல்வின்னு கண்ட எல்லா விஷயத்தையும் மீண்டும் ஜெயமாக மாற்றணும். மனிதர்களோடு நான் பழகும் போதும், குறிப்பாக என் குடும்பத்தில் நான் கடந்து போகும்போது, அப்பா என்னை மாற்றினாதான் நான் எல்லாத்தையும் கரை சேர்க்க முடியும். நீ என்னை யாரா இருக்கணும்னு விரும்புகிறீரோ அவராய் என்னை மாற்றி நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க 2 கரங்களை மேல உயர்த்தி, குயவனே குயவனே படைப்பின் காரணே என்ற பாடலை பாடிட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். We'll see you tomorrow in all the services. Thank you Jesus. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி காத்திடுமே, களிமண்ணான வேறுமையான
விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுரே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி ஆஹா. Yes, Lord, we surrender ourselves. We want to follow you. Make us, make me. Hallelujah. மாற்றுங்கப்பா. உங்களை பின்பற்றி வருகிறோம். உங்களை பின்பற்றணும்னா இருந்த மாதிரி நாங்கள் இருக்க முடியாது, இருந்த இடத்தில் கூட இருக்க முடியாது. We want to follow you. Make us, Lord. Make me. என்னை உருவாக்கி வணைந்து நீர் விரும்பும் ஒரு பாத்திரமாய் என்னை மறுரூபம் அடைய செய்யுங்க. Change my heart. Change my mind. Change my actions. நான் என்ன அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. என் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சத்தமா முடிச்சோம். அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. எங்களை கற்றுத்தந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை உயர்த்திய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. See you again. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா, உலகமே பின்னா. சிலுவையை முன்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினால்